சுவிஸ் பேர்ன் மாநிலத்தில் வசிக்கும் சத்யபாமா அவர்கள் வழங்கிய பணத்தில் 21/11/2024 அன்று தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் 19 குடும்பங்களுக்கு உடைகள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நாள்ல நாங்க வெளியோய தோட்டத்துல இருக்கிறோம். இங்க வாழ்கிற கஷ்டப்படுற மக்களுக்காக சுவிஸ் வசிக்கிற சத்யபாமா அக்கா அவர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் ஆடைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக மலையக மக்கள் நல காப்பகமும் மக்கள் நல காப்பகமும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து சுவிஸ் நாட்டிலிருந்து நேரடியாக வருகை தந்த சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தின் தலைவர் ஆறுமுகம் நாகேந்திரன் அவர்களின் தலைமையில் நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பெலிஓயா பெருந்தோட்டம் கிராமத்தில் 15 குடும்பங்களுக்கும், ஹட்டன் புதுக்காடு கிராமத்தில் 4 குடும்பங்களுக்கும் மொத்தமாக 19 குடும்பங்களுக்கு உடைகள் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று மக்கள் நல காப்பகத்தினூடாக இந்த செயற்பாடானது மலையகத்துல ஹட்டன் பிரதேசத்துல வெளியோயா தோட்டத்துல நடைபெற்று கொண்டிருக்குது. இங்க சுவிஸ் நாட்டை சேர்ந்த சத்யபாமா அக்கா அவர்களால இங்க மக்கள் நல காப்பகத்தினூடாக மலையக மக்கள் காப்பகத்தினூடாகவும் ஆடைகள் வழங்கும் செயற்பாடு நடைபெற்றது. இதற்காக சுவிஸ் நாட்டை சேர்ந்த சத்யபாமா அக்கா அவர்களுக்கும் மக்கள் நல காப்பகத்திற்கும் மலையக மக்கள் நல காப்பகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலையகத்தில் ஹட்டன் பிரதேசத்தில் சுவிஸில் வசிக்கின்ற சத்யபாமா அக்கா அவர்களூடாக தெரிவு செய்யப்பட்ட இந்த 4 பிள்ளைகளுக்கான ஆடைகள் வழங்கப்பட்டுள்ளது. அவர் மக்கள் நலம் காப்பகம் ஊடாக இதை வழங்கியுள்ளார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நீடூடி வாழ்ந்து இது போன்ற பிள்ளைகளுக்கு உதவுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களுடைய தாராள மனதிற்கு உங்களுடைய மலையக மக்கள் நலம் காப்பகம் சார்பாக சத்யபாமா அக்கா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சுவிஸில் நாட்டில் வசிக்கும் சத்யபாமா அக்கா மக்கள் நலம் காப்பகம் ஊடாக எங்களுக்கு வழங்கிய ஆடைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மக்கள் நல காப்பகம் சார்பாக சுவிஸ் நாட்டிலிருந்து இங்கு வரை தந்திருக்கின்ற மக்கள் நல காப்பகத்தினுடைய தலைவர் நாகேந்திரமையம் வரை தந்திருக்கின்றார். அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இங்கு ஹட்டன் பகுதிக்கு வரை தந்து இங்கு மிகவும் கஷ்டப்பட்ட மக்களுக்கான உடைகள் வழங்குகின்ற சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். ஆகவே எமது தாய மக்கள் நலன் காப்பகம் சார்பாகவும் மலையக மக்கள் நலன் காப்பகம் சார்பாகவும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்துக்கும் அதே போல இந்த உடைகளை வழங்குவதற்கு நிதியுதவி வழங்கிய சுவிஸ் பேர்ன் மாநிலத்திலே வசித்து வரும் சத்யபாமா அக்கா அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கான பணத்தினை வழங்கி வைத்த சுவிஸ் பேர்ன் மாநிலத்தில் வசிக்கும் சத்யபாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.